சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப நம்மளோட சாப்பாட்டுலயும் சில சேஞ்சஸ் பண்ணணுமே. பதனியப்பா கிராம பதனியப்பா பட்டிக்காட்டு பதனியப்பா மூறுபுடி தினம் குளிர்ச்சி அதன் குணம் அறியாத சிறுவனானி ஈட்டை கொள்வாய் கீரை உண்பாய் விளக்கெண்ணெய் தடவடானி மூருடன் சோறு சாப்பாட்டில் சேரு சொல்வதை கேளடானி ஈட்டை கொள்வாய் சூட்டை வெல்வாய். இந்த சேஞ்சஸ் போதுமா? நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். அத எப்பவுமே நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இப்ப நம்மளுக்கான ஆலோசனைகளை தர காத்துக்கிட்டு இருக்காங்க சித்த மருத்துவர் வி. ரத்னம் அவர்கள். இந்த வறட்டு இருமல்ங்கிறத எல்லாருமே ஒரு முறையாவது நம்ம லைஃப்ல அதை அனுபவிச்சிருப்போம். சளியும் வராது, இருமலும் ரொம்ப கஷ்டப்படுத்தும். குறிப்பா இரவு நேரத்துல ரொம்பவே கஷ்டப்படுத்தும். அப்ப நீங்க போய் டாக்டர்கிட்டையும் போக முடியாது, மெடிக்கல் ஷாப்பும் மூடி இருக்கும். இதுக்காக நிறைய இருமல் சிறப்பெல்லாம் வாங்கி நீங்க குடிச்சிருப்பீங்க. ஆனாலும் இந்த வறட்டு இருமல் ரொம்ப தொல்லைப்படுத்தும் இல்லையா? வறட்டு இருமலுக்கு நம்ம அமிர்தம் தேன் தாங்க. 1 ஸ்பூன் அப்படியே பச்சையா தேனை குடிச்சிங்க அப்படின்னா இருமல் உடனடி நிவாரணம் இதுல கிடைக்கும். தேன் இல்லையா, நம்ம வீட்டுல இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சிய டீ போட்டு குடிக்கலாம். இல்ல இஞ்சி சாறை எடுத்து கொஞ்சம் சுடுதண்ணில கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அதுவும் வறட்டு இருமலுக்கு நல்ல மருந்து. இரவு நேரத்துல படுத்துக்கிறப்ப 1 டம்ளர் பாலை நல்லா சூடாக்கிக்குங்க. 1 கால் சிட்டிகை மஞ்சள் தூள், 1/4 சிட்டிகை மிளகுத்தூள், கொஞ்சமா பனங்கற்கண்டு இதை போட்டு ஆத்தி வெது வெதுப்பா குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா சளியும் வெளியில வரும், வறட்டு இருமலும் கண்டிப்பா குணமாகும். மஞ்சள் மிகச்சிறந்த மருத்துவ பொருள். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அபரிதமா கொடுக்கும். எலுமிச்சஞ்சாறு இருக்கு இல்லையா, அதோட தேன் கலந்து குடிச்சாலும் வறட்டு இருமல் கண்டிப்பா குறையும். இந்த தொண்டைக்குள்ள சில பேருக்கு சளி இருக்கும், வெளியில வராது, நெஞ்சில இருக்கும், வெளியில வராது. அவங்களும் இந்த வறட்டு இருமலால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல தண்ணி கொதிச்ச உடனே யூக்கலிப்டஸ் ஆயில்ல 2-3 சொட்டு, கொஞ்சம் வேப்பலை, 1 சிட்டிகை மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லதொரு நிவாரணம் கிடைக்கிறத நீங்க கண்டிப்பா உணருவீங்க. புதினா சமைக்கிறதுக்கு வச்சிருப்பீங்க இல்லையா, புதினாவை டீ மாதிரி வச்சு குடிக்கலாம். அதுவும் நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும். மிளகை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல 1 சிட்டிகை எடுத்து கொஞ்சமா தேன் ஊத்தி அதை சாப்பிட்டீங்கனாலும் வறட்டு இருமல் நிற்கும். தேன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் மிளகு பொடியை பாலில் போட்டு குடிக்கலாம், இல்லை சுடுதண்ணில போட்டு கூட குடிக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகள் வறட்டு இருமலுக்கு நிறைய இருக்கு. குளிர்பானங்களை கண்டிப்பா தவிர்த்திடணும். கார உணவுகள் வேண்டவே வேண்டாம். வறட்டு இருமல் வர்றவங்க இரவு 7:30 மணிக்கு முன்னாலேயே சாப்பிட்ருங்க. எப்போதுமே இவங்க யாருமே கொழுப்பான உணவுகள் ராத்திரி நேரத்துல சாப்பிடக்கூடாது. பகல் நேரத்திலயுமே ரொம்ப மசாலா கலந்த உணவுகளும் கார உணவுகளையும் கண்டிப்பா தவிர்க்கணும். ஒவ்வாமைனாலையும் சில பேருக்கு வறட்டு இருமல் வரும். இவங்கெல்லாம் இந்த கொசு விரட்டி வீட்டுல வச்சிருப்பீங்க கொசு கடிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒவ்வாமைனால ரொம்பவே இருமல் வரும். முடிந்த வரைக்கும் வாசனை திரவியங்களெல்லாம் இவங்க தவிர்த்திடணும். மணமூட்டிகள் சில பேருக்கு பிடிக்காது. இதெல்லாம் தவிர்த்திட்டாலே வறட்டு இருமலுக்கு நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும். இணைந்தே இருங்கள் திருச்சி பண்பலை 102.1